இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு என்று வெளியிட்டுள்ளது. உங்களுடைய ஆதார் கார்டு கூட பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லிங்க் ஆகுறதுனா டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் தமிழ்நாடு அரசின் பல முக்கியமான திட்டங்களை நீங்கள் பயன்பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள் என்பதை பற்றியும், உங்கள் ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டில் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆயிருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த திட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். இது சம்மந்தமாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் அப்டேட் பண்ணிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரடி பண பரிமாற்றம் டிபிடின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் டிஎன்இஜிஏ நேரடி பண பரிமாற்றம் என்பது மாநில மற்றும் ஒன்றிய அரசு திட்டங்களின் பயனர்களுக்கு நேரடி பண பரிமாற்றங்களை செயல்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளமாகும். நேரடி பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ள மூல செயல்முறை அமைப்புகள் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ஒற்றை ஒருங்கிணைப்பு முகமை செயல்பரப்பு மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் நேரடி பண பரிமாற்றத்தின் ஒற்றை ஒருங்கிணைப்பு முகமையின் பயன்பாட்டில் உள்ள திட்டங்களின் எண்ணிக்கை 10ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, பொது நிதி மேலாண்மை அமைப்பு செயல்பரப்பு மாநில மற்றும் ஒன்றிய அரசின் நிதியுதவி திட்டங்கள் நேரடி பணம் பரிமாற்றம் பயன்பாட்டில் உள்ள திட்டங்கள் எண்ணிக்கை 3ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, நேரடி பண பரிமாற்ற தளத்தின் பயன்பாட்டில் உள்ள திட்டங்கள்னு சொல்லிட்டு என்னென்ன திட்டங்கள்லாம் நேரடி பணம் பரிமாற்றம் செய்யப்படுகிறதுன்னு சொல்லி திட்டத்துக்கான லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு மானியம், ஆதி திராவிடர் நலத்துறையின் 3 முதல் 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கான உதவித்தொகை திட்டம், ஆதி திராவிடர் நலத்துறையின் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவிகளுக்கான ஊக்கத்தொகை திட்டம், ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான மாநில அரசின் சிறப்பு பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம், இஸ்லாமிய மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், பிற்படுத்தப்பட்ட பிசி மாணவர்களுக்கான பள்ளி படிப்பு கல்வி உதவித்தொகை, பிற்படுத்தப்பட்ட பிசி மாணவர்களுக்கான பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி மாணவர்களுக்கான பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம், ஆதி திராவிடர் எஸ்சி மாணவர்களுக்கான பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம். இந்த திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆதார் கூட பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கணும். அதுவும் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆகிருக்கணும். அப்போ தான் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆகிருக்கானு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்பிசிஏன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னா npci.orgன்னு ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா கன்சியூமர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பாட்டமில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா பாரத் ஆதார் சீடிங் எனபிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெல்கம் டு பாரத் ஆதார் சீடிங் அனுப்புன்னு சொல்லியிருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்பிசிஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ஆதார் சீடிங் டிசீடிங் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3ஆவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணோடனே கேப்ச்சா கோடு இருக்கும். கேப்ச்சா கோடு நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். 524820 நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அதை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஓடிபி எல்லாமே செக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் தற்போது ப்ரைவசிக்காக ஓடிபி ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டாங்க. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு லாஸ்ட் அப்டேட் பண்ண டேட் என்ன பேங்க் அக்கௌண்ட் எனபிள் ஆகிருக்கு மேப்பிங் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு எனபிள் ஃபார் டிபிடி பேங்க் நேம் கனரா பேங்க் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன டேட்டில் லிங்க் ஆகிருக்கு இந்த மாதிரி ரிலேட்டட்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு லிங்க் ஆயிருக்கா இல்லையா, டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.